வாங்க வாங்க இயேசுவே, எங்க வீட்டுக்கு வாங்க இயேசுவே. வாங்க வாங்க இயேசுவே, எங்க வீட்டுக்கு வாங்க இயேசுவே. நீங்க வந்தா எங்க வாழ்க்கை மாறுமே, எங்க துக்கம் இருந்த இடம் தெரியாம. வாங்க இயேசுவே, உட்காருங்க, ரொம்பவே களைச்சு போயிருக்கீங்க. தாகம் தீர தண்ணி குடிங்க, ஓய்வே இல்லாம இருக்கீங்க. 10 நிமிஷம் இல்லை பாருங்க, ரொட்டியும் கறியும் சமைச்சிடுறேன். 10 நிமிஷம் ஜீசஸ், ரொட்டியும் கறியும் சமைச்சிடுறேன். நீங்க வந்தா எங்க வாழ்க்கை மாறுமே, எங்க துக்கம் இருந்த இடம் தெரியாம. நீங்க வந்தா என் துக்கம் மாறு, வந்தா எல்லாரும் மாறு, வந்தா என் வாழ்க்கை மாறு, எல்லாமே மாறுமே. வாங்க இயேசுவே, உட்காருங்க, உங்களை போல யாருமே இல்லைங்க. மனசார 2 வார்த்தை பேசுங்க, உங்க வார்த்தை போல எதுவும் இல்லைங்க. இறையாட்சி பத்தி தெரிஞ்சுக்கவே காத்துக்கிட்டு இருக்கிறேன். இறையாட்சி பத்தி தெரிஞ்சுக்கவே காத்துட்டு இருக்கேன் ஜீசஸ். நீங்க வந்தா எங்க வாழ்க்கை மாறுமே, எங்க துக்கம் இருந்த இடம் தெரியாம. நீங்க வந்தா என் துக்கம் மாறு, வந்தா எல்லாரும் மாறு, வந்தா என் வாழ்க்கை மாறு, எல்லாமே மாறுமே. நீங்களே சொல்லுங்க, மரியாக்கு ஏன் கஷ்டம் புரியல? எனக்கு வந்து உதவி செய்ய சொல்லுங்க, நான் மட்டும் இங்க கஷ்டப்படுறேன். எப்பவுமே தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறா. எப்பவுமே இப்படிதான் ஜீசஸ், ஒரு வேலை செய்ய மாட்டான். நீங்க வந்தா எங்க வாழ்க்கை மாறுமே, எங்க துக்கம் இருந்த இடம் தெரியாம. நீங்க வந்தா என் துக்கம் மாறு, வந்தா எல்லாரும் மாறு, வந்தா என் வாழ்க்கை மாறு, எல்லாமே மாறுமே. அங்க என்ன பண்ணுற, என் பல வச்ச பத்தி கலங்குற. வழியாவ பார்த்து தெரிஞ்சுக்கோ, அவ நல்ல பங்க தெரிஞ்சுக்கிட்டா. அது அவளுக்கு சொந்தமே, யாரும் அதை எடுக்க முடியாது. கடவுளுடைய வார்த்தை தானே முக்கியமாத்தா. நீங்க வந்தா எங்க வாழ்க்கை மாறுமே, எங்க துக்கம் இருந்த இடம் தெரியாம. நீங்க வந்தா என் துக்கம் மாறு, வந்தா எல்லாரும் மாறு, வந்தா என் வாழ்க்கை மாறு, எல்லாமே மாறுமே. ஏனுங்க? ஏன் அம்மனி, என்ன? எனக்கு ஒரு டவுட்டு. வந்துருமே, உனக்கு டவுட்டு எங்கிருந்து தான் வருமா என்ன? இப்ப என்ன கேக்குறதா வேண்டாமா? கேளு கேளு, வேணான்னு சொன்னா விடவா போற? கேட்டுடு கேட்டுடு. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு உறம்பரை வந்தா சமைக்கணுமா வேண்டாமா? இப்போ சமைக்கணும்னு சொன்னா அடுப்படை விட்டு வெளியே வரவே மாட்டா, ஜபத்துக்கு போவே முடியாது. இல்ல சமைக்க வேண்டான்னு சொன்னா இவ நாளை பின்னி ஒரு பயவுலைக்கும் வரவனுக்கு சோறு போட மாட்டா. என்ன யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, இருங்க இருங்க, நானே கேள்விக்கு வரேன். இப்ப இந்த மார்த்தா வந்து ஆண்டவர் வந்ததும் சமைக்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஏன் ஆண்டவர் வந்து மார்த்தாவை திட்டினாரு? அட, இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ கடவுள் வந்து 5000 பேருக்கு உணவு கொடுத்தாரா? ஆமா. அப்போ அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? 5 அப்பம் 2 மீன், ஒரு சின்ன பையன் வேற வந்து கொடுத்தானே. அதை வச்சு எத்தனை பேத்துக்கு அவரு சாப்பாடு கொடுத்தாரு? அதான் நீங்களே சொன்னீங்களா 5000 பேருன்னு. 5000 பேத்துக்கு உணவு கொடுக்க தெரிஞ்சவருக்கு இந்த 4 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதா கஷ்டம். ஆமால, இத நான் யோசிக்கவே இல்லையே. இந்த மரமண்டைக்கு என்னதான் வரும்? ஒன்னும் வராது.
சரி சரி, வாங்க வாங்க போலாம். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்க ரொம்ப நாளாச்சு. ஆமா ஆமா, கோவில் திருவிழால பார்த்தாதான் உண்டு. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. ஏன் மாத்தா, எப்போ வந்த? எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன், இப்பதான் வந்தேன். ஓ அப்படியா? வீட்டுல நிறைய லாசெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. லாசருக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் மரியாதை வீட்டுல விட்டுட்டு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். சரிம்மா, நான் போய் இயேசுவை பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். சரி சரி, போயிட்டு வாங்க. பேச்செல்லாம் முடிஞ்சு போய்கிட்டே இருக்கு. நான் தான் மேசியான ஊருக்குறா சொல்லிக்கிட்டு இருக்கான். செத்தவன ஊரோட எழுப்புனாதான் சொல்லிட்டு இருக்கான். நாம நல்லா இருக்கேன். யாருக்கு உயிரோட எழுப்பினா இல்லை ஏமாத்துவாரு. சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காம போய் ஆகிற காரியத்தை பாப்பீங்களா? நடங்க, அவரை போய் மடக்குவோம். கேள்வி கேட்கணும் இல்ல, சும்மாவா? ஆமாண்டா, நடை கட்டுங்கடா, போலாம். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். என்ன இயேசுவே, ரொம்ப பெரிய யோசனை நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது சரி, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். ஏய், என்னடா எல்லாம் சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? நறுக்குன்னு 4 வார்த்தை கேளுங்களா. ரவி, இன்னும் மேசியா வர நாங்க எவ்வளவு காலம் காத்திருக்கணும்? சொல்லுங்க ரவி. உண்மையாவே நீங்க தான் மேசியாவா? நான் பல முறை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க தான் என்ன நம்பல. கொஞ்சம் மறைமுகமா பேசாம வெளிப்படையா பேசுங்க. என்ன நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. ஆமா ஆமா, நான் செய்யற செயல்கள் தான் எனக்கு சான்று. ஆனா இதுவரை நீங்க எதையுமே நம்பல. கேட்டுக்குங்கப்பா. ஒரு பேச்ச நாம நம்பலையாம். ஓ, அப்படின்னா நீங்க மேசியாங்கிறத நாங்க நம்பணும். ஐயாவோட எதிர்பார்ப்பு ரொம்ப தான் இருக்குது. கேட்டுக்குங்கப்பா, நம்பணுமாமா. இத வேற யாருக்கிட்டையாவது சொல்லுங்க. என் ஆடுகள் என் குரலை கேட்கும், என்னுடைய குரலுக்கு செவிசாய்க்கும். என் பின்னாடி வரும், என் கையில் இருந்து யாரும் என் ஆடுகளை பறிச்சிட்டு போக முடியாது. அவற்றை எனக்கு கொடுத்தது என் தந்தை, அவர் மிக பெரியவர். ஆனா நீங்கெல்லாம் என்னுடைய ஆடுகள் இல்லை, ஏன்னா என்னுடைய குரலை நீங்க கேட்கணும். அப்பா, இந்த மாதிரியான செருக்கு நிறைஞ்ச பேச்ச யாரு கேப்பா? ரொம்ப தலைக்கணா இவனுக்கு. வர்ற கோவத்துக்கு இதுக்கே இவ்வளவு பொறுமை இழந்து பேசுறீங்களே, இன்னும் நான் சொல்ல போறத கேட்டா நான் என் தந்தை ஒன்றாயிருக்கிறோம். இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது. எடுக்கடா அந்த கல்ல, வீசுங்கடா அவன் மேல. எங்கடா அந்த இயேசு? எங்கடா போனார் மாயமா? நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன். மாத்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? உடனே வீட்டுக்கு கிளம்பிடு. சரிங்க ஆண்டவரே. அப்போ நீங்க? மாத்தா, நீ கிளம்பு. ஆண்டவரே, இந்த இடத்த விட்டு போயிடலாமா? நம்ம ரெட்பேராவுக்கு போயிடலாம்ப்பா. சரிங்க ஆண்டவரே. ஏனுங்க, ஏன் அம்மனி? அந்த கல்லை கொஞ்சம் எடுங்க சொல்றேன். அட என்னாச்சு சொல்லு. என்ன பேச்சு பேசுறானுங்க பாருங்க. கல் எடுத்து மண்டை மேல ஓடணுங்க. நடந்து முடிஞ்ச சம்பவத்துல கல்ல தூக்கி போட்டு என்ன பிரயோஜனம்? என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? அட, ஆண்டவர் பிறந்ததே ஒரு அற்புதம். அவர் கண்ணில்லாதவருக்கு கண்ணு கொடுத்தாரு, நடக்க முடியாதவங்களுக்கு காலை கொடுத்தாரு, எத்தனை புதுமை செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் தெரியாம இந்த மடையனுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறானுங்களே. நான் ஒண்ணு கேக்குறேன், நீ என்ன ஏசுசாமி சொல்றது கேட்டா நடந்துட்டு இருக்கிற? ஏன், நான் அவர் சொல்றது என்ன கேட்காம நடந்துட்டேன் நானு? ஏசுனா எனக்கு உசுரு. எல்லாத்துக்கும் கூட சண்டை போட்டுல நீ இருக்கிற. என்னது சண்டை போடுறனா? அப்பனா என்னை பார்த்து என்ன சண்டைக்காரியாட்ட தெரியுதா உங்களுக்கு? அட, இது என்னடா வம்பா போச்சு? அட அத சொல்ல அம்மனி, நேத்திக்கு கூட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டு இருந்தீல்ல. என்னது பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டானா? ஓ, இது வேலைக்காகாது. என்னை சண்டைக்காரிங்கிறீங்க, என் குடும்பத்தை சண்டைக்காரிம்பீங்க. இதெல்லாம் ஒத்து வரா சாமி. நான் எங்க வீட்டுக்கு போறேன் நானு. அட ஒரு சிறு
என்ன ஒரு நிமிஷம் இரு, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க தயவு செஞ்சு விடுங்க, இது நம்மளுக்கு ஒத்து வராது. சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுட்டு போ. இரு ஒரு நிமிஷம். இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வரும்போது நீ என்ன சொல்லி வந்த? ஏசுசாமி முன்னாடி இன்பத்திலும் துன்பத்திலும் இருப்பேன்னு சொன்னையா இல்லையா? ஆமா சொன்ன, அந்த கடவுள் முன்னாடி சொல்லி போட்டாத நானு. அப்படி சொல்லி போட்டு இப்ப வந்து விட்டுட்டு போறேன்னு நிக்கிற நீ, இது தப்பா இல்லையா? தப்புதானுங்க. நானே அந்த கடவுளை கல்லெடுத்து அடிச்சிட்டேனுங்களே. முதல்ல நம்ம பண்ண தப்ப சரி பண்ணி வாழ்றத பாப்போம். என்ன நான் சொல்றது? சரிதானுங்க, வாங்க போலாம். வா அம்மணி போலாம். என்னாச்சு லாசர்? ரொம்ப முடியல மரியா. சரியாயிடும் லாசர், கொஞ்சம் பொறுத்துக்கோ. நேரமாயிட்டே இருக்கு. திருவிழாக்கு போன மார்த்தாவை வேற இன்னும் காணுமே. லாசருக்கு வேற நேரம் ஆக ஆக ரொம்ப உடல்நல சரியில்லாம போயிட்டே இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறானே. மரியா, என்னாச்சு மரியா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? லாசர் எப்படி இருக்கான்? லாசர்னால முடியல மார்த்தா, என்ன செய்யறதுனே தெரியல. அதுதான் நான் போகும்போது சொன்னேன், மருத்துவர்கிட்ட சொல்லி அனுப்புன்னு சொல்லியிருந்தேன்னா நேரத்துக்கு அவர் வந்து பாத்துருப்பாரு. நான் சொல்றத எதையுமே நீ கேக்குறது இல்ல மரியா. உன் இஷ்டத்துக்கு எதையாவது செஞ்சுட்டு இருக்க நீ. நம்ம இயேசுகிட்ட சொல்லி அனுப்பலாம். இப்ப அவர் எங்க இருக்காரு தெரியுமா உனக்கு? அவர் பெத்பரா போயிட்டாரு. சரி மார்த்தா, பதட்டப்படாத, யார்கிட்டயா சொல்லி அனுப்பலாம். இப்ப யாரு போவாங்கற? நீ இரு, நான் சொல்றேன். லாசர், எப்பா தம்பி ஆசா, இங்க வாப்பா கொஞ்சம். சொல்லுங்கக்கா. ஆசா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுப்பா. பெத்பரா போற, அங்க ஆண்டவர் இயேசு இருப்பாரு. அவர்கிட்ட லாசருக்கு உடம்புக்கு சுகம் இல்லைன்னு மட்டும் சொல்லிட்டு வாப்பா. பெத்பரால எங்கக்கா இருப்பாரு? இவன் வேற நேரம் காலம் புரியாம. அங்க போய் கேளுடா, சொல்லுவாங்க. சரிங்கக்கா. ஐயோ, இங்க பாருங்க, லாசர் லொக்கு லொக்குன்னு இரும்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மார்த்தா மரியா பொறுப்பே இல்லாம ஆளுகளை இயேசுவை கூட்டிட்டு வரக்கு பெத்பரா வரைக்கும் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. ஏனுங்க, இந்த பெத்பரா எவ்வளவு தூரங்க? அட, அது இங்க இருந்து போறக்கே 2 நாள் ஆகும்னே. 2 நாள் ஆகறக்கு இந்த பக்கத்துல இருக்கிற மருத்துவச்சி எவ்வளவு கூட்டிட்டு வந்தா அவ வைத்தியம் பார்க்க மாட்டாளாக்கு? அட, அவங்க அந்த குடும்பமே ஆண்டவரை நம்பி இருக்கிற குடும்பம். அதுக்குள்ள அவன் செத்தே போயிருவான். அட, ஏன் இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கிற? முதல்ல கடவுளை தேடு, மத்ததெல்லாம் தானா வரும்னு பைபிள்லயே சொல்லுது. அதத்தானே அவங்க செய்யறாங்க. ஏங்க, நான் உனக்கு கேக்குறேன், நாளைக்கு நம்ம பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கடவுள்ன்ட்டு மருத்துவர்கிட்ட போகாமையா இருப்பீங்க? அட, அப்படி சொல்லாமனே. இப்போ கொரோனா வந்துச்சு. ஆமா, உங்க மாமா இருக்காருல்ல? ஆமாங்க, நல்ல மனுஷன். ஒரு நிமிஷம் அழுகாது இரு. அவரு மருத்துவரை பார்த்தாரா இல்லையா? ஆமா, பார்த்தாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் செத்து போயிட்டாருல? ஆமா, நல்ல மனுஷனுக்கு செத்து போயிட்டாரு. ஒரு நிமிஷம். அதான் சொல்றேன், நீ முதல்ல கடவுள்கிட்ட போய் கேளு. அவரே அற்புதம் செய்யலாம், மருத்துவர் மூலியமா கூட அவர் அற்புதம் செய்யலாம். ஐயோ, நான் இப்படி எங்க மாமனுக்கு ஜெபிக்காம போயிட்டேனுங்களே. அதான், இனிமேலாவது மத்தவங்களுக்காக ஜெபிச்சு பழகு. சரிங்க. போதகரே, இதோ இந்த இடத்துல தானே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆமாமா யாக்கோபு, பரவாயில்லையே, சரியா இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்ட. வாங்க ஆண்டவரே, வாங்க. பெத்பராவுக்கு உங்கள் அன்போட நாங்க வரவேற்கிறோம். ஆமா ஆண்டவரே, வாங்க. நீங்க இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைய பேர் உங்களை பார்க்கறதுக்கு, நீங்க பேசுறத கேட்கறதுக்கு வந்துட்டே இருக்காங்க ஆண்டவரே. வரட்டும் அந்திரேயா. ஆயனில்லா ஆடுகளை போல அவங்க பரிதபிக்கிறத பார்க்கும் போது மனதுல ரொம்ப மனதுருக்கமா இருக்குது. வரட்டும் அந்திரேயா, வரட்டும். தள்ளுங்கப்பா, கொஞ்சம் வழி விடுங்க. நான் இயேசு கிட்ட ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்லணும். ஆட, என்னப்பா இவ்வளவு அவசரம்? இறப்பா, வழிய விடுறோம். போ. ஆண்டவரே, மார்த்தாவும் மரியாவும் தான் என்ன உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர சொல்லி அனுப்பிச்சாங்க. சொல்லுப்பா, என்ன விஷயம்? உங்க நண்பர் லாசரு ரொம்ப உடல்நலம் இல்லாம நாளுக்கு நாள் மோசமாக்கிட்டே போறாரு. இந்த நோய் சாவுல போய் முடியாதுப்பா. கடவுளுடைய மாட்சி விளங்கவே லாசர நோய்வாய்ப்பட்டான். இதனால மானிட மகன் மாட்சி பெற போகிறார். ஆண்டவரே, இப்ப நம்ம லாசரை பார்க்க போலாமா? இல்ல பேதுரு, இன்னும் 2 நாள் நாம இதே இடத்துல தான் இருக்க போறோம். சரிங்க ஆண்டவரே. அந்திரேயா, நாம தங்கறதுக்கு இடத்தை ஆயத்தப்படுத்தி சுத்தப்படுத்தணும்.
இரவு உணவும் ஏற்பாடு பண்ணணும். நாம் எல்லாரும் களைப்பாக தான் இருக்கோம். சரி, ஏற்பாடு செய்வோம். பேதுரு, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, அந்திரேயா, வாங்க நம்ம எல்லாம் யூதேயாவுக்கு போவோம். போதகரே, இப்பதானே யூதர்கள் உங்க மேல கல்லறி பார்த்தாங்க. மறுபடியும் நாம் அங்க போகணுமா ஆண்டவரே? கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. வெளிச்சத்துல நடக்கிற நாம இடறி விழமாட்டோம் யோவான், பயப்படாத. சரி சரி, நம்ம நண்பன் லாசரு தூங்குறான், நான் போய் அவனை எழுப்பணும். ஆண்டவரே, லாசர் தூங்குனா சுகமாயிரும் ஆண்டவரே. பேதுரு, கொஞ்சம் வெளிப்படையாவே சொல்றேன், லாசரு இறந்துட்டான். நான் அவன் இறக்கும் போது அங்க இல்லாம இருந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்க என்னை நம்புறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்க போகுது பாருங்களேன். ஏனுங்க, கேட்டீங்களா? அங்க மார்த்தாவும் மரியா கூப்பாடு ஓட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் இங்க 2 நாள் தங்குறாராமா. அப்படி இல்ல. ஆமா போங்க, இப்படிதான் நானும் நிறைய ஜபத்தை பண்றேன். அவர் ஒரு பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஏதோ பிஸியா இருக்கிறாராட்டா இருக்குது. அட, அதுக்கு நேரமும் காலம் இருக்குதும்னே. ஆமா, இப்படி நேரங்காலம் பார்த்துட்டு இருந்தா லாசரு செத்தா இவரா வந்து எழுப்புவாரு. அவரால முடியாது என்ன சாமி இருக்குது? அட, நான் உன்னை கேக்குறேன், கேளுங்க. நீ சமைக்கிற இல்ல? ஆமா, அதுக்குதானே எங்க அப்பா நாத்த உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. நிமிஷம் இரு. இப்போ நீ குக்கர்ல சோறு வைக்கிற, எத்தனை விசில் விடுவ? என்ன 4 விசில் விடுவேன். இப்போ 4 விசில் விடாத, 1 விசில்ல எடுத்துரு. என்ன விறகுக்கட்டை சாப்பிட்றதா? இப்ப அது உனக்கு தெரியுது இல்ல? அந்த மாதிரிதான் நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்காரு. அந்த காலத்துலதான் அதை சரி பண்ணுவாரு. அதுக்கு பேர் தான் அற்புதம். அப்பதான் அது சரியா இருக்கும். புரியுதா? புரிஞ்சுதுங்க. மார்த்தா, ஏசு வந்துட்டாரு. ஏசு வந்துட்டாரா? ஆமா, உங்களதான் பார்க்க வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப எங்க இருக்காரு? ஊருக்கு வெளியே மார்த்தா. இதோ இப்பவே போறேன். ஆண்டவரே, நீர் இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். மார்த்தா, ஆண்டவரே, இப்ப கூட நீங்க கடவுள் இடத்துல கேட்கறதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பான்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே, உன் சகோதரன் உயிர் தெழுவான். ஆண்டவரே, இறுதி நாள்ல அவனும் உயிர் தெழுவான், அது எனக்கு தெரியும். ஆண்டவரே, உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புறியா? ஆமா ஆண்டவரே, நீரே மெசியா, இறைமகன், நான் நம்புறேன். சரிங்க ஆண்டவரே, நான் போய் மரியாவை அழைச்சிட்டு வரேன். மரியா, போதகர் வந்திருக்காரு, உன்னை கூப்பிடுறாரு. போதகரா? ரபி, வா மார்த்தா, போலாம். நம்ம எங்க இவ்வளவு வேகமா போறா? ஒருவேளை லாசரோட கல்லறைக்கு தான் போறாளோ? சரி வாங்க போய் பார்க்கலாம். நீர் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. அவனை எங்க வச்சிருக்கீங்க? இந்த லாசர் மேல இவருக்கு எவ்வளவு அன்புங்க. அங்கதான் ஆண்டவரே, அந்த கல்லறையில தான். அந்த கல்லை அகற்றுங்க. ஆண்டவரே, லாசருவை கல்லறையில வச்சு 4 நாள் ஆச்சு ஆண்டவரே. நாருமே ஆண்டவரே. மார்த்தா, நீ நம்பினா கடவுளுடைய மாட்சியை பார்ப்பேன்னு நான் உனக்கு சொல்லலையா? வாங்கப்பா, இந்த கல்லை தள்ளுவோம். எல்லாம் வாங்க. தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன். லாசரே, வெளியே வா. மரியா, அங்க பாரு, லாசர் உயிரோட வந்துட்டான். மரியா, லாசர் உயிரோட வந்துட்டான்.
நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நீங்க லாசருவை நீங்க உயிரோட எழுப்பிட்டீங்க. லாசரு நாங்க பாப்போம்னு நினைக்கிறேன். இயேசுவே உங்களுக்கு நன்றி இயேசுவே. மார்த்தா, மரியா, முதல்ல அவன் கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்க. என்ன நம்ம பாக்குறது உண்மையா பொய்யா? உண்மைதாப்பா, லாசர் உயிரோட வந்துட்டாப்பா. என்ன ஒரு அதிசயம். ச்சே, என்ன பயங்கரமா இருக்குது. இப்படி எங்கேயுமே பார்த்தது இல்லையே. ஏசாமி ஏசாமி ஏசாமி. இரு, என்ன வேணும் உனக்கு இப்போ? அட வாங்க, அவர் கூப்பிட்டு கல்லறைக்கு போலாங்க. அட எதுக்கு புலம்பிட்டு இருக்கிற? எது கல்லறைக்கு அட போ? எங்க மாமனை எழுப்பணும், எங்க அப்பச்சி எழுப்பணும், எங்க அத்தை எழுப்பணும். எழுப்பி என்ன பண்ண போற? எங்க வீட்டுல ஒரு நல்லதுனாலதான் உங்களுக்கு பொறுக்காத. இப்படிதான் எங்க மாமா கூட சண்டை ஓட்டு அவரு போயே சேர்ந்துட்டாரு. உன்ற மாம கொரோனானால போனானா இல்ல என்னால போனானா? 2 பேத்துனாலதான் போனாரு. இவாரு இந்த மாதிரி நான் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க மாமன் பக்கத்துல குழி தோண்டி புதைச்சு போடுவோம் பாத்துக்கோ. ஏசாமி உங்களுக்கு கேக்கலையா? என்ன கொல்றங்கிறாரே இவரு. இரு, எதுக்கு அழுகுற? நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ ஆண்டவர் இயேசு இருந்தப்ப எத்தனை பேரை உயிரோட எழுப்பினாரு? என்ன ஒரு 3 பேர் இருப்பாங்களா? அப்ப அந்த காலகட்டத்துல வேற யாருமே செத்து போலியா? செத்தாங்க. அதான் நானும் கேக்குறேன், ஏன் அவர் உயிரோட எழுப்பல? அதனாலதான் சொல்றது, கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் போட்டு ஜெபிக்க கூடாது. கடவுளுக்கு என்ன விருப்பமோ அதை தெரிஞ்சு அதைப்படிதான் ஜெபிக்கணும். அது எப்படி தெரியும்? அவர்கிட்ட கேளு, அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. சரி. ஐயா, நாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்கோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? தலைமை குரு இங்கதான் இருக்காரு. இந்த இயேசு என்ன செஞ்சாரு தெரியுமா? ஊரெல்லாம் ஒரே பேச்சு, எங்க போனாலும் இயேசு இயேசு இயேசுன்னு. பெத்தானியால செத்து போன லாசருவை உயிரோட எழுப்பிட்டாரு. பாப்பா, அத பத்தி இப்ப நாடே பேசிட்டு இருக்கு. இந்த ஆளு பல அறுவடையாளங்க செஞ்சு மக்களை திசை திருப்பிட்டு இருக்கிறான். இவனை இப்படியே விட்டுட்டா மக்கள் எல்லாரும் இவன் பின்னாடி போயிருவாங்க. இதுக்கு ஒரு சரியான முடிவு கட்டணும். உங்களுக்கு ஒன்றும் தெரியல. இன்னும் முழுசு அழிஞ்சு போவதை விட ஒரு மனுஷன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது. சரியான ஆலோசனை தலைமை குருவே. சரி, இதுக்கு ஒரு சரியான நேரம் கிடைக்கும். அப்ப இவனை பிடிச்சு ஒரு வழி பண்ணிடலாம். நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைக்கணும். அந்த இயேசு இருக்கிற இடம் யாருக்கு தெரிஞ்சாலும் உடனே நமக்கு சொல்லணும். பேதுரு, யாக்கோபு, யோவான், வாங்கப்பா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். எனக்கு என்னமோ இங்க இருக்கிறது நல்லதா படல. சரிங்க ஆண்டவரே, நாம இப்ப எங்க போறது? பாலை நிலத்துக்கு பக்கத்துல எப்ராஹிம் இருக்குப்பா. நாம அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே பெத்தானிக்கு போயிடலாம். சரிங்க ஆண்டவரே, வாங்க நம்ம புறப்படலாம். ஆண்டவரே வாங்க வாங்க ஆண்டவரே. ஐயோ, எனக்கு கையும் இல்ல காலும் இல்ல. வாங்க எல்லாரும் வாங்க. ஏ மார்த்தா, இங்க பாரு, யாரு வந்திருக்கான்னு. இயேசு வந்திருக்காரு. ஆண்டவரே வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. உங்களைத்தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஆண்டவரே வாங்க வாங்க, உங்க எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கும் சந்தோஷம் தான் லாசரே. பேதுரையா, யாக்கோபையா, யோவானையா, எல்லாரும் வாங்க வாங்க. என்ன மாத்தா, நீ சும்மாவே நல்லா விருந்தா போட்டுட்டு இருப்ப. ஆண்டவர் இயேசு லாசரை உயிரோட எழுப்பி இருக்கிறாரு. இன்னைக்கு சிறப்பான விருந்துதான். சரியா சொன்னீங்க பேதுரையா. இன்னைக்கு பாருங்க, நீங்க எல்லாம் சாப்பிட முடியாம கஷ்டப்பட போறீங்க. இன்னைக்கு விருந்து போட்டே கஷ்டப்படுத்த போறாங்க. கட்டாயமா பேதுரையா, சிறப்பான விருந்தா, மிக சிறப்பான விருந்து. நீங்க எல்லாம் இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமா, எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போனோம். உட்காருங்க எல்லாரும். இயேசுவே உட்காருங்க. நாங்க உட்கார்றது இருக்கட்டும் மரியா, நீ போய் உன் அக்காக்கு உதவி செய். இல்லாட்டி அவ சண்டைக்கு வந்துருவா, அப்புறம் சமாளிக்க முடியாது பாத்து. தோமா, மார்த்தா முன்ன மாதிரி இல்ல, அவங்க மனம் திரும்பிட்டாங்க. அப்படியா? ஏய் மரியா, என்ன பண்ற? இந்த தைலத்தை 300 தெனாயிரத்துக்கு வித்து அந்த பணத்தை ஏழையில கொடுத்துருக்கலாமே. கொஞ்சம் கூட யோசிக்காம இப்பெல்லாம் வீணா போச்சுல. மரியாவை தடுக்காதீங்க. என் அடக்க நாளை முன்னிட்டு அவ இதை செஞ்சிருக்கிறா. ஏழைங்க எப்போதும் உங்க கூட இருப்பாங்க. நான் அப்படி இருக்க போறது இல்லையே. ரபி, நீங்க செஞ்ச இந்த அற்புதமான செயல்களை எங்களால ஜீரணிக்கவே முடியல. நீங்க எவ்வளவு வல்லமை மிக்கவர். நீங்க தான் இறைமகன்னு நாங்க நம்புறோம் ஆண்டவரே. என்னை நம்புகிறவங்க என்னை விட பெரிய காரியங்களை செய்வாங்க. சரி வாங்கப்பா, நம்ம எருசலேமுக்கு போவோம். ஆமாங்க ஆண்டவரே, திருவிழா வேற பக்கத்துல வந்துருச்சு. எல்லாருமே போகலாம். மார்த்தா, மரியா,
லாசரு, நாங்க திருவிழாவுக்கு போறோம். சரிங்க ஆண்டவரே, மறுபடியும் வாங்க. மறக்காம வாங்க ஆண்டவரே. அடங்கப்பா, செம விருந்து போல இன்னைக்கெல்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்ட்டே இருக்காதீங்க. நல்ல சோறு போட்டா நான் எதுக்கு சோறுங்கிறேன். அப்ப நல்ல சோறு நான் உங்களுக்கு போடுறது இல்லையா? இத்தனை நாள் என்னத்த சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? ஐயோ ஐயோ, நான் டங் ஸ்லிப் ஆயிடுச்சுமா. நீ நல்ல சோறு தான் போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி கேட்டுச்சு? நம்ம பஞ்சாயத்தை நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். நீங்க அந்த சோறு சோறுன்னு அதை பாக்காதீங்க. இந்த யூதாச பாத்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு? அட, அங்க என்ன சேதி? அட, இந்த மாதிரியே ஆண்டவரோட கால்ல நறுமண தைலத்தை ஊத்திட்டு இருக்கிறாங்க. இந்த யூதாஸ் அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறான். அட நீ வேற, அந்த தைலத்தை வித்திருந்தா ஒரு 300 தெனாரியம் கிடைச்சிருக்கும். அதை வச்சு ஏழைங்களுக்காக செஞ்சிருக்கலாம்ல ஏதாவது உதவி. உங்களுக்கு புத்தியான மங்கி போயிருச்சா என்ன? அவங்கோட சேர்ந்து நீங்களும் பேசிட்டு இருக்கிறீங்க. அட, என்னைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கு என் புத்தி மழுகுனதுதான். சரி விடுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆண்டவர் கூட இருப்பாரு. அதுக்கப்புறம் சிலுவையில அரைஞ்சிருவாங்க. அந்த பொண்ணு சரியாதானே பண்ணி இருக்குது. ஆண்டவரோட காலில் முன்னமே வந்து தைலத்தை பூசிட்டு போகுது. இதுல என்ன தப்பு இருக்குது? ஆனா நீங்க தானே சொன்னீங்க அந்தந்த காலத்துல அதாவது நேர்த்தியா ஆண்டவர் செய்வாருன்னு சொன்னீங்க. அப்ப நம்மளும் அவருக்கு அதாவது காலத்துல நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு. அட, ஏழைகள் எப்ப வேணாலும் கூட இருப்பாங்க, அவரே சொல்றாரே. அட ஆமால. சரி நடங்க. ஏய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? இயேசு தன்னோட சீடர்களோட எருசலேமுக்கு வந்திருக்காராம். யாரு? அந்த செத்து போன லாசர் உயிரோட எழுப்பினாரே அவரா? ஆமா ஆமா, அவரே தான். இயேசுவை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கு. ஏய் பிள்ளைங்களா, வாங்க இயேசுவை பார்த்துட்டு வந்துடலாம். பாத்தீங்களா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு? நம்ம திட்டம் எதுவுமே பழிக்காம போச்சு. நானும் கவனிச்சேன். உலகமே அவன் பின்னாடி போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? நல்லா யோசிச்சுதான் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். ஆண்டவரே, திருவிழா ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு போல. அட போப்பா, என்னதான் இருந்தாலும் இது ஆலயம் இல்லையா? அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குல்ல. ஒரே சந்தக்கடை, கூச்சல் பராக்கு. எனக்கு என்னமோ ஒரு மாறி இருக்கு. சொல்றது சரிதான். இப்படி சண்டக்கடையாக்குறாங்க. ஏய் வா, ஏசு ரொம்ப வேகமா போறாரு. ஆமா, அவரோட போகணும். எல்லாம் எந்திரிங்க, எல்லாம் வெளியே போங்க. இது உங்களுடைய தந்தையின் இல்லம். இதை கல்வர் குகை ஆக்காது. நீங்க விற்கிறதுக்கும் வியாபாரம் பண்ணுவதற்கும் உங்க காசுகளை மாற்றுவதற்கும் இது ஒரு சண்டக்கடை அல்ல. இது ஜெப வீடு. மக்கள் தங்கள் குறைகளை சொல்லுகிற இடம். ஆண்டவர் தன் மக்களை மன்னிக்கிற இடம். இது புனிதத்தனம். கிளம்புங்க, வெளியே போங்க. அச்சோ, என்னங்க ஆண்டவர் இப்படி கோவப்படுறாரு? எல்லாத்தையும் அடிச்சு போட்டாரே. நானே எங்க வீட்டுல ஒரு ஆளை தூக்கணும்னு அவர் கூப்பிட்டே இருக்கிற, அவர் வரவே மாட்டேங்கிறாரு. அது யாருங்க அது? உன்னத்தான். எப்படி இருக்குது? அட சும்மா தமாசா அம்மனி. அட கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அட கோயில நாங்க அப்பா வீட்டு சொத்தா அவன் சுயநலத்துக்கு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறான். அதான் ஏசாமி வெளுத்து வாங்கி போட்டாரு. இதுல இருந்து நமக்கு என்னதான் சொல்ல வராரு? அட நம்ம மனசுதான் அம்மனி கோயிலு. அதுல கண்டதும் கடிதம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அது குறை இது குறைன்னு புலம்பிட்டே இருக்க கூடாது அம்மனி. புலம்புனா என்ன பண்ணுவாரு? அதுக்கப்புறம் இப்ப வெளுத்தாரு பாத்தியா, அது மாதிரி வந்து வெளுத்து போடுவாரு. ஐயோ வேண்டாங்க, நம்ம கிளம்பி போலாங்க, வாங்க. நல்ல முடி வெளுத்து அம்மனியா, வா கிளம்பி போலாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இயேசுவோட இருந்த சீடனே இயேசுவை காட்டி கொடுத்துட்டானாமா. என்ன கொடுமையப்பா இது! உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டானே. சரி, இந்த விஷயம் அவர் நண்பன் லாசருக்கு தெரியுமா தெரியாதா? வாங்க நம்ம பெத்தானியாக்கு போவோம். மார்த்தா மரியா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோம். மார்த்தா, மரியா, எங்க யாரையுமே காணோம். லாசர் சகோதரரே, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆமாமா, அது இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயத்த நாங்க சொல்ல வந்திருக்கோம். சொல்லுங்க சகோதரரே. நம்ம இயேசுவை கைது பண்ணிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? சகோதரர் கைது பண்ணிட்டாங்களா? சொல்றீங்க? எப்ப கைது பண்ணாங்க? அப்படி என்னதான் செஞ்சுட்டாரு அவரு? யாரு கைது பண்ணா? இப்ப இயேசுவை எங்கதான் கொண்டு போயிருக்காங்க? இயேசுவை பிலாத்துட்ட கொண்டு போயிருக்காங்க. இனி என்னனால அவரை பண்ண போறாங்கன்னு தெரியலையே.
இதை சொல்றதுக்காகவே நாங்க எருசலேம்ல இருந்து வந்தோம். மறுபடியும் எருசலேம்க்கே போறோம். இந்த இயேசுவை என்னதான் பண்றாங்க நாங்க போய் பாக்குறோம். லாசர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருங்கம்மா. சகோதரி சகோதரி, இயேசுவுக்கு மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. எங்களை எவ்வளவா நேசிச்சீங்க. நீங்க இங்க வரும்போதெல்லாம் உங்க அன்பை காட்டுனீங்களப்பா. இந்த உலக காரியம் தானே முக்கியம் நினைச்ச போதெல்லாம் அது இல்லைன்னு எங்களுக்கு உங்க அன்பால சொன்னீங்க. ஆண்டவரே, எப்போ உங்களை பார்ப்போம்? தந்தையே, என் உயிரை உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன். மரியா, மரியா, நேரமாச்சு, போலாமா? அதான் வந்துட்டேன் யோவண்ணா. நான் நறுமண பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டியா? அதத்தான் எடுத்துட்டு இருக்கேன். ஆண்டவர் இயேசு நம்மோட இருக்கிற மாதிரியே இருக்கு, செத்த மாதிரியே தெரியல யோவண்ணா. நானும் அதத்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அட, என்ன இது? கல்லு புரட்டப்பட்டிருக்கு. ஐயோ, ஆமா. ஐயோ, இயேசுவோட உடலை வேற காணல. நல்லா பாரு மரியா. யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களோ? தெரியலையே. உயிரோடு இருப்பவரை கல்லறையில் ஏன் தேடுகிறீர்கள்? ஆமா இல்ல, இயேசு நம்ம கூட இருந்தப்ப சொன்னார்ல, 3ஆம் நாள் உயிர் தெழுவேன்னு. வா, நாம போய் நடந்தது எல்லாத்தையும் அவரோட சீடர்கள்ட்ட போய் சொல்லுவோம். ஆண்டவர் இயேசு உயிரோட வந்துட்டாராமா? பேதுரு போய் கல்லறையில பார்த்தப்ப இயேசுவோட உடல்ல இல்லையாமா? ஆமா, அந்த பெண்கள் எல்லாம் சொன்னது போல வெறும் துணி மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியா? நம்பவே முடியலையே, உடம்பெல்லாம் சிலுக்குது. என்னாலும் நம்ப முடியாதுப்பா. நான் அவரை கண்ணால பார்த்து அவரை தொட்டாதான் நான் நம்புவேன். உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும். ஏன் கலங்குறீங்க? ஏன் பயப்படுறீங்க? என் கைகளை பாருங்க, என் கால்களை பாருங்க, நானே தான். என்னை தொட்டு பாருங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஆண்டவரே, இந்தாங்க ஆண்டவரே, இந்த மீனை சாப்பிடுங்க. கொடுங்க கொடுங்க. நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டே பேசலாமா? மேசியா துன்பப்பட்டு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். அதுதான் இந்த நாட்கள்ல நிகழ்ந்திருக்குது. இதை பத்தியெல்லாம் உங்ககிட்ட முன்னாடியே நான் பேசி இருக்கிறேன். இப்பவும் சொல்றேன், நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன். நீங்க தான் அதுக்கு சாட்சி. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமைய உங்களுக்காக அவர் கொடுக்க போகிறார். இதை பெற்றுக்கொள்ள நீங்க எருசலேமை விட்டு நீங்காம அங்கேயே காத்துட்டுருங்க. சரியா? சரி, வாங்கப்பா, நம்ம எல்லாரும் பெத்தானி வர போவோம். நான் உங்க இடத்துல இருந்து பிரிந்து என் தந்தைகிட்ட போற நேரம் வந்துருச்சு. இயேசு நம்ம விட்டு பிரிந்து செல்லும் போது கூட பெத்தானியாக்கு போகணும்னு நினைச்சிருக்காரு பாருங்களே. பெத்தானி அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன் முனி, இந்த இயேசுசாமி பாத்தியா? இந்த மார்த்தா மரியா லாசர் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காருன்னு. ஆமாங்க, கரெக்டு தான் போங்க. அவர் செத்தது என்னமோ கொல்கத்தால. அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எருசலேம்ல இருந்து அவர் பரலோகம் போயிருந்திருக்கலாம்ல. ஆனா அவர் பெத்தானியா வரைக்கும் வந்து அப்புறம் பரலோகத்துக்கு போயிருக்கிறாருன்னா பாத்துக்குங்களேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அட, நான் சொல்றா முனி, அவர் பெத்தானியா வரைக்கும் வந்ததே மார்த்தா மரியா லாசரை வீட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பரலோகம் போயிருக்காரு. நீ என்ன சொல்ற? கரெக்டு. அந்த அளவுக்கு அவங்க மேல நேசங்க. ச்சே. அட, என்ன புள்ள, ரொம்ப தீவிரமா யோசிக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க.
நம்மளும் ஆண்டவரை நேசிச்சா இந்த மாத்தா மரியா லாசரை நேசிச்ச மாதிரி ஆண்டவரும் நம்மளை நேசிப்பார் இல்லைங்க. அட சரியா சொன்ன புள்ள. ஆண்டவராகிய கடவுள் எருசலேமை அதிகமாய் நேசித்தார். அவரு ஒரு வாக்கு கொடுக்கும்போது சொல்றாரு, ஒருவேளை நான் எருசலேமை ஆசீர்வதிக்க மறந்தா என் கை குறுகி போகட்டும்னு சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த போது எருசலேம் எப்படி இருந்துச்சுன்னா இயேசுவை குற்றப்படுத்தியது. அவர் வாயிலிருந்து தவறான வார்த்தையை கொண்டு வருவதற்காக பல முயற்சிகளை செய்தாங்க. அவரை கல்லால அடிக்க முயற்சி செய்தாங்க. எல்லாத்துக்கும் மேல அவரை எப்படியாவது சிலுவையில அரைஞ்சு கொண்டு வரணுங்கிறதுக்காக படாத பாடுபட்டாங்க. கடைசியாய் பாடுபட்டது அங்கதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். உயிரோடு எழுந்ததும் அங்கதான். இது எருசலேம்ங்க. ஆனா பெத்தானியை கொஞ்சம் பாருங்க. மார்த்தா இயேசுவை தன் வீட்டிற்கு அழைக்கிறார், உணவு கொடுக்கிறார். மரியா இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. லாசருவோ இயேசுவோடு ஒரு நட்புறவு கொண்டிருந்தாங்க. இந்த வீட்டுல பெத்தானியில எப்போதும் விருந்துதான், மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். ஆனா எருசலேம்ல எப்போதுமே இயேசுவை குறித்து ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்து கொண்டே இருந்துச்சுங்க. இயேசு எப்படி இருந்தார் தெரியுங்களா? அவரு கப்பர்நகூமில் இருந்து எருசலேமுக்கு வரணும்னா பெத்தானி வழியா வந்து மார்த்தா மரியா லாசர் வீட்டை பார்த்துட்டு அப்புறம் தான் இங்க வந்தாருங்க எருசலேமுக்கு. ஒருவேளை எருசலேம்ல காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இறை பணி அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்னா இரவு தங்குவதற்கு பெத்தானிக்கு போனதாக நம்ம வாசிக்கிறோங்க. பெத்தானி மேல எந்த அளவுக்கு நேசம் இருந்துச்சுன்னா, அந்த மார்த்தா மரியா லாசரு குடும்பத்து மேல எந்த அளவுக்கு நேசம் இருந்துச்சுன்னா, அவர் இறந்தது இந்த எருசலேம்ல, உயிர் தெழுந்தது எருசலேம்ல, கடைசியாய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எருசலேம்ல இருந்து 3 கிலோமீட்டருங்க நடந்தே வந்து பெத்தானியை ஒரு முறை பார்த்து விட்டு அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ எவ்வளவு நேசம் இந்த மார்த்தா மரியா லாசருவ மேல. நான் இதை பார்க்கும்போது யோசிச்சேன், ஒருவேளை என்னுடைய குடும்பம், நம்முடைய குடும்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மார்த்தா மரியா லாசருவை போல கவர்ந்து இழுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனைனா, எப்படி லாசருவை எழுப்புவதற்காக இயேசு ஓடி வந்தாரோ அதே போல நமக்காகவும் இயேசு ஓடி வருவாருங்க. இன்னைக்கு ஒரு குட்டி ஜெபம் பண்ண போறோம். என்னன்னு தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எங்களுக்கு உம்மை கவர்ந்து இழுக்கிற அந்த ரகசியத்தை சொல்லி கொடுங்க. தூய ஆவியானவர் தாங்க அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்க முடியும். மரி அன்னையின் மீது தூய ஆவியின் ஆற்றல் அளவில்லாமல் இருந்தது. அதனாலதான் அவ்வளோ கஷ்டமான ஒரு செய்தியை கேட்ட போது கூட மங்கள வார்த்தை ஆண்டவரை துதிக்க அவர்களால் முடிந்தது. இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு சின்ன ஜெபம் செய்யலாங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எங்க குடும்பத்துல நாங்க உம்மை வரவேற்கிறோம், எங்க குடும்பம் உங்களை சந்தோஷப்படுத்தணும். பல சமயங்கள்ல எங்க குடும்பம் முறுமுறுத்துச்சு, உங்களுக்கு பிரியமில்லாதவைகளை செய்தது, உங்களை விட வேற எதையோ முக்கியத்துவமாய் நாங்க நினைத்து கொண்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனி மார்த்தா மரியா லாசருவை போல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், உங்களுக்காக வாழ்வோம், உங்களை சந்தோஷப்படுத்துவோம் என்று இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன பொருத்தனையோட இதை முடிக்க போறோம். கண்களை மூடலாமா? எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, எங்க ஜெபத்தை நீங்க கேட்குறீங்க ஆண்டவரே. மரியாதையை போல, இந்த மார்த்தா மரியா லாசருவை போல உம்முடைய உள்ளத்தை கவர்ந்து இழுக்கிற அந்த பாக்கியத்தை தாரும். மரியன்னின் மீது தூய ஆவியின் ஆற்றலை அளவில்லாமல் கொடுத்தீர். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தாங்க ஆண்டவரே. நாங்களும் உம்முடைய உள்ளத்தை கவர்ந்து இழுக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆற்றல் எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும். ஆமென்.